தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, விநாயகருடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடெல்லாம் உங்களை மேன்மையடை செய்யும். காரிய சித்தி மாலை ஜபிக்க ஜபிக்க நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிறிது வருத்தத்தை தரும். கழுத்து பகுதியில் தேய்மானங்கள் இருந்தால் கவனம், மயக்கமே வரும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் திடீர் ஏற்றங்கள் பெறுவார்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். புது தொழில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 90வது பாடலை மட்டும் படிக்க 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் அதிகமாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், அதீத கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக கேது 8ஆம் இடத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய மகரம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம்.